விவசாயிகளின் வேர்வை சிந்தும் பெரம்பலூர் மண்ணின் இதயம் பருத்தி மற்றும் மக்காச்சோளத்தின் தலைநகரம் தான் குன்னம் தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா எஸ் சிவசங்கரும், ஐஜேகே சார்பா சரண்யாவும், தாவேக சார்பா ரேவதியும், நாதக சார்பா கீர்த்தி வாசனும் போட்டியிடுறாங்க. போக்குவரத்து வசதி மேம்பாடு ஒரு பக்கம் பிளஸ்ஸா இருந்தாலும் பல வருஷமா தீர்க்கப்படாத குடிநீர் தட்டுப்பாடு, உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்லாததுனால இளைஞர்களின் இடம்பெயர்வு மற்றும் சாக்கடை வடிகால் வசதி இல்லாம தவிக்கிற கிராமங்கள் தான் இந்த தேர்தலோட மெயின் இஷ்யூவா இருக்கு. கிராமப்புறங்களை இணைக்கும் சாலைகளை தரமான தார் சாலைகளை மேம்படுத்த வேண்டும் அப்படின்றது பொதுமக்களின் கோரிக்கையா இருக்கு. அமைச்சர் சிவசங்கரின் செல்வாக்கு வெல்லுமான்னு நீங்க சொல்லுங்க. கடலூர் மாவட்டத்தோட அரசியல் மையப்புள்ளி உழைக்கும் மக்களின் வேர்வை சிந்தும் இந்த திட்டக்குடி தொகுதியில திமுக சார்பா சி.வி. கணேசனும், அதிமுக சார்பா முருகுமாறனும், தாவேக சார்பா ராஜசேகரும், நாதக சார்பா மகாலட்சுமியும் போட்டியிடுறாங்க. கொள்ளிடம் ஆற்று பாசன வசதிகள் மூலம் இப்பகுதி விவசாயம் ஓரளவு செழிப்பா இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். தொகுதிக்கு தேவையான அடிப்படை சாலை மற்றும் குடிநீர் திட்டங்கள் ஓரளவு நிறைவேற்றப்பட்டிருப்பது ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது. ஆனா பல கிராமங்களுக்கு இப்போவும் சீரான குடிநீர் வசதி இல்லைன்றது மக்களின் மிகப்பெரிய குமுறலா இருக்கு. அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்தி நவீன மருத்துவ வசதிகளை கொண்டு வரணும் அப்படின்றது மக்களின் நீண்ட நாள எதிர்பார்ப்பா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு? முக்கணிகளின் இனிப்பும் விருத்தகிரீஸ்வரர் அருளும் நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க மண் தான் இந்த விருதாச்சலம். வர சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பா பிரேமலதா விஜயகாந்தும், பாமக சார்பா தமிழரசி ஆதிமூலமும், தாவேக சார்பா விஜயும், நாதக சார்பா ஆனந்தியும் போட்டியிடுறாங்க. புதிய சாலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் செராமிக் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பிரச்சனை, பல வருஷமா தீர்க்கப்படாத வெள்ள தடுப்பு நடவடிக்கை மற்றும் விவசாயிகளுக்கான முறையான சந்தை வசதி இல்லாம தவிக்கிற சூழல் தான் மக்களோட மெயின் ஆதங்கமா இருக்கு. மணிமுக்தா நதியை தூர்வாரி பாசன வசதிகளை மேம்படுத்தணும் அப்படின்றது விவசாயிகளின் நீண்ட நாள கோரிக்கையா இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் வெற்றி கூறி நாட்டுவாங்களான்னு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம்னு சொல்லப்படுற காவிரி டெல்டா பகுதியோட ஒரு முக்கிய அங்கமா விளங்குறது தான் குறிஞ்சிப்பாடி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வமும், அதிமுக சார்பா புவனேந்திரனும், தாவேக சார்பா ராஜ்குமாரும், நாதக சார்பா கவிதா ரங்கநாதனும் போட்டியிடுறாங்க. பெரியகுளம் தூர்வாரும் பணிகள் மற்றும் அருவாள் மூக்கு வெள்ள தடுப்பு திட்டம் ஒரு பக்கம் பெரிய பிளஸ். ஆனா கைத்தறி தொழிலை மீட்காதது, விவசாயிகளுக்கு தேவையான மதிப்பு கூட்டப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் நெய்வேலி அருகில் இருக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான் மக்களோட மெயின் கோரிக்கையா இருக்கு. எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் அசைக்க முடியாத செல்வாக்கு மீண்டும் கை கொடுக்குமான்னு நீங்க சொல்லுங்க. வேளாங்கண்ணி மாதா, நாகூர் ஆண்டவர், காயா ரோகணேஸ்வரர் இந்த 3 மதங்களின் சங்கமமே நாகைதான். வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில மனிதநேய மக்கள் கட்சி சார்பா ஜவாஹிருல்லாவும், அதிமுக சார்பா தங்க கதிரவனும், தாவேக சார்பா சுகுமாரும், நாதக சார்பா ஃபாத்திமா ஃபர்கானும் போட்டியிடுறாங்க. புதிய பேருந்து நிலைய விரிவாக்கம் மற்றும் மேம்பால பணிகள் ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா ஜவுளி தொழிலாளர்களோட கூலி உயர்வு, ஜிஎஸ்டி பாதிப்பு மற்றும் சாயப்பட்டறை கழிவு பிரச்சனைக்கு இன்னும் நிரந்தர தீர்வு கிடைக்கல அப்படின்றது தான் மக்களோட மெயின் கவலையா இருக்கு. சில மீனவ குடியிருப்புகள்ல இப்பவும் சீரான குடிநீர் மற்றும் கழிவு நீர் வசதி இல்லைன்றது மக்களின் ஆதங்கமாக இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு? டெல்டா மாவட்டத்தின் நெற்களஞ்சியம் ராஜகோபால சுவாமி ஆலயம் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி தான் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா டி.ஆர்.பி. ராஜாவும், அமமுக சார்பா காமராஜும், தாவேக சார்பா ராஜராஜனும், நாதக சார்பா பாரதி செல்வனும் போட்டியிடுறாங்க. விவசாயிகளுக்கு காவிரி நீர் பங்கீடு மற்றும் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் ஒரு பக்கம் பிளஸ். ஆனா அறுவடை நேரத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கிற குளறுபடிகள், படித்த இளைஞர்களுக்கு தேவையான தொழிற்சாலைகள் இல்லாததுதான் தொகுதி மக்களோட மெயின் ஆதங்கம். மன்னார்குடி, திருவாரூர் மற்றும் முத்துப்பேட்டை சாலைகளை அகலப்படுத்தணும் அப்படின்றது வாகன ஓட்டிகளின் நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. மன்னார்குடி மண்ணில் இந்த முறை வெற்றி கொடி ஏத்த போறது யாருன்னு நீங்க சொல்லுங்க. தியாகராஜர் கோவில் தேரோடும் வரலாற்று பூமி தான் திருவாரூர். திராவிட அரசியலோட அடையாளமா விளங்குற இந்த தொகுதியில வர சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பா பூண்டி கலைவாணனும், பாஜக சார்பா சந்துருவும், தாவேக சார்பா வீரமணியும், நாதக சார்பா அஸ்வினியும் போட்டியிடுறாங்க. திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் சாலை வசதிகள் ஒரு பக்கம் வளர்ச்சி. ஆனா டெல்டா மாவட்டத்தின் நிரந்தர பிரச்சனையான காவேரி நீர் மேலாண்மை, அறுவடை நேரத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் மக்களோட மெயின் ஆதங்கம். திருவாரூர் நகருக்குள் ஏற்படும் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஒரு நிரந்தர ரிங் ரோடு அல்லது மேம்பால வசதி வேணும் அப்படின்றது பல கால கோரிக்கையா இருக்கு. பூண்டி கலைவாணனின் பலம் ஜெயிக்குமான்னு நீங்க சொல்லுங்க.
தமிழ்நாடு அரசியலோட டெல்டா ஏரியால பல வருஷங்களா ஒரு கட்சி அசைக்க முடியாத கோட்டை கட்டிட்டு இருக்குன்னா அது நன்னிலம் தொகுதி தான். வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக கூட்டணி சார்பா முகமது முபாரக்கும், அதிமுக சார்பா காமராஜும், தாவேக சார்பா பிரபாகரனும், நாதக சார்பா தேன்மொழியும் போட்டியிடுறாங்க. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட சாலை மேம்பாடு மற்றும் அரசு சார்ந்த கட்டுமானங்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவ். ஆனா டெல்டா விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையான காவிரி நீர் மேலாண்மை, அறுவடை நேரத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு தான் தொகுதி மக்களோட மெயின் ஆதங்கம். நீங்க சொல்லுங்க, ஆர் காமராஜ் மீண்டும் ஜெயிப்பாரான? மகாலிங்கேஸ்வரர் கோவில், காவேரி பாயும் செழிப்பான பூமி, தஞ்சை மாவட்டத்தின் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி தான் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி. வர சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில திமுக சார்பா கோவி செழியனும், அதிமுக சார்பா இளமதி சுப்பிரமணியனும், தாவேக சார்பா பிரபாகரனும், நாதக சார்பா திவ்ய பாரதியும் போட்டியிடுறாங்க. கும்பகோணம், மயிலாடுதுறை போன்ற முக்கிய நகரங்களுடன் வலுவான சாலை இணைப்புகள் இருப்பது தொகுதிக்கு ஒரு பெரிய பிளஸா பார்க்கப்படுது. விவசாயிகளுக்கான கால்நடை மருத்துவ வசதிகள் மற்றும் விழிப்புணர்வு முகாம்கள் இன்னும் கூடுதலா வேணும்னு விவசாயிகள் எதிர்பார்க்கறாங்க. திருவிடைமருதூர் மண்ணில் இந்த முறை வெற்றி கொடி ஏத்த போறது யாருன்னு நீங்களே சொல்லுங்க.